பேசுறது தெளிவா இருக்கா? தெளிவா கேக்குது. வணக்கம் வணக்கம். எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கா- ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் இருந்தா பரவாயில்ல, ஒரு 16 நோய் இருந்தா எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்குன்னா, ஒரு மரத்தடில ஒரு மனுஷனை கட்டி போட்டு சுத்து வெளுத்து போட்டு எறும்பு, ம் பூச்சிங்கள் எல்லாம் பாம்புங்களெல்லாம் விட்டு கடிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ம் அப்படித்தான் ஒரு அம்மையார் என்கிட்ட வந்திருக்காங்க இப்போ. அந்த வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. பார்த்தேன் ஆமா, காலையில். அவங்க கூட பேசுறோம். ஆமா. அவங்களுக்கு கடுமையான அவங்களுக்கு வந்து சமைச்ச உணவே கிடையாது. அவங்க வந்து சமைக்கவே முடியாத நிலைக்கு நான் இருக்கேன் அப்படின்னாங்க. என்னால சமைக்கவே முடியாது, சமைக்கிறதுக்கான சூழலே இல்ல, சமைக்காத உணவு எதா இருக்கான்னு அப்புறம் அதுல ஒரு பட்டியலே போட்டேன். யாரு கரகரங்குது ஐயா? இப்ப நம்ம இவரு நினைக்கிறேன், நம்ம ஐயாவது திருமாறன். திருமாறன் ஐயா, உங்க மைக் செட் ஆஃப், அந்த உங்க மைக் ஆஃப் பண்ணுங்க திருமாறன். சும்மா கவனிங்க ஐயா. ஐயா, உங்க உங்க பக்கம் இருந்து வர மாதிரி இருக்கு. என்றதா? ஆமா, இது ஃபேன் ஓடுதுங்களா பாருங்க. ஜன்னல் எதுனா இப்ப இல்ல இல்ல, எங்கேயும் சத்தம் வருது. கேட்கும். நல்லா இருந்தது. இவரு சார் பக்கம் விண்டோ ஒண்ணு ஓப்பன்ல இருக்குது, காத்து வர்றதுனால அப்படி இருக்குதுன்னு அதனால நினைக்கிறேன். ஒண்ணு இல்ல. அதெல்லாம் அது அந்த ஃப்ரீக்வன்சி ஒண்ணும் பண்ணாது. ஐயா திருமாறன் ஐயா, அந்த சத்தத்தை நிறுத்துங்க, உங்களுது சவுண்ட் நிறுத்துங்க, மைக் ஆஃப் பண்ணுங்க. மைக் ஆஃப் பண்ணிடு. ஆ மைக் ஆஃப் பண்ணிடு. மைக் ஆஃப் பண்ணிடு. சரி, ரைட். இப்ப கரெக்டா இருக்கா? சவுண்ட் வருதுங்க. இப்ப உங்களுக்கு நிறுத்தி பாருங்க. இப்ப நான் என்ன நிறுத்தி பாக்குறேன். வணக்கம். ம் யாருது? ரைட். யாரோ ஒருத்தர் கேக்குதா? ஆ, 8 மணி கூகுள் மீட் வர சொல்லிட்டு, இவர் பொறியாளர் வர்றார். சுந்தர் சுந்தர் பொறியாளர் வர்றார். இப்போ இப்போ ஆ, இங்க வெங்கடாசலம். சரி, அப்படியே கவனிக்க, ரெக்கார்ட் பண்ணி போட்டுறேன். அது ஏதோ உங்க பிரச்சனைக்கு சவுண்ட் இருக்கு உங்களுக்கு. இப்போ அவர் வர்றார், சுந்தர் வர்றாரு, அப்புறம் அவரு வர்றார். யாரு? திருமாறன். திருமாறன் நமக்கு வந்து ஒரு முக்கியமான சாட்சி. திருமாறன் ரொம்ப முக்கியமான சாட்சி. முக்கியமா அதை விட இப்போ அவருதான் உங்களுக்கு கிட்ட 10 வருஷமா இருக்கு. இல்ல, ஒரு வருஷமா இருக்காரு. ஆனா கடுமையான விதிகளுக்கு கட்டுப்பட்டார். கடுமையான 10 வருஷமா இருக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பழனிவேல். அவரு காலையில வந்துட்டு போயிட்டாரு. அவரு இப்ப அவர் நைட் வர முடியாது. அவர்கிட்ட தான் வந்து மரபணுவை பத்தி பேசினேன். மரபணுவில் விவசாயம் கிடையாது. அதாவது இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி சொன்னேன். அப்ப சொல்லும்போது ஆச்சரியப்பட்டார். ஆமா, அப்ப நீங்க, நான் சொன்னேன், நான் இன்னைக்கு ஒரு 2 3 விஞ்ஞானிகிட்ட பேசினேன். அதே மாதிரி எங்கேயும் 2 3 பேர் கூப்பிட்டு பேசினாங்க. ரொம்ப கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி கூகுள்ல இந்த இதுல ஏஐல போட்டு வாங்குன்னு வாங்கினேன். ஏஐல வந்து மனிதனால் எந்த நோயும் குணமாக்க முடியாது அப்படின்றான். மனிதனால் எந்த நோயும் குணமாக்குற அதிகாரம் மனிதனுக்கு கிடையாது. ஏனென்று சொன்னால் அவன் அது ஜீரண கூகுள்ல பார்த்து ஐயா, இவர் வரார் பாருங்க. கூகுள்ல வாங்கய்யா. கூகுள் இரவு 8 மணிக்கு வாங்கய்யா. அந்த அனுப்பிட்டா உங்களுக்கு கூகுள் செய்தி அனுப்பிட்டா.
வணக்கம் வணக்கம். வணக்கம் 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 சார். வணக்கம் வணக்கங்க. வணக்கம் வணக்கம். அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் இருந்தா பரவாயில்ல, ஒரு 16 நோய் இருந்தேன். அந்த 16 நோய் இருக்கிற ஒரு அம்மையார் தான் இப்ப அங்கிட்ட வந்திருக்காங்க. இப்ப அவங்களுக்கு வந்து கடுமையான ஒரு அரை மணி நேரம் கூட சாப்பிடாம இருக்க முடியல. அப்பா. அரை மணி நேரத்துக்குள்ள கைகள் நடுங்குது. அரை மணி நேரத்துக்குள்ள கை கால் நடுங்குது. அவங்கள கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் இப்போ. இப்ப இந்த அரை மணி நேரம் கூட ஆஹ், அரை மணி நேரம் கூட இந்த கட்டுப்படுத்த முடியல. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆஹ், அவங்க சாதாரண உணவுக்கு அவங்க போயிடுறாங்க. சரியா, ஏதோ ஒரு சாதாரண இட்லி மாதிரி இருக்கிற சாதாரண உணவுக்கு போயிடுறாங்க. மறுபடியும் அந்த சாதாரண உணவு அந்த அந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் கீழே இறக்கி விடுது. அந்த விஷத்தை, அந்த சளி இருக்கு இல்லையா, இந்த சளிங்கிற விஷத்தை கீழே இறக்கி விடுது. சளிங்கிற சளிங்கிற விஷயத்தை கீழே இறக்கி விடுது. சளிங்கிற விஷயத்தை கீழே இறக்கி விடுது. அந்த இறக்குறப்ப மட்டுமே அது குணமாக்குற மாதிரி காட்டிட்டு மறுபடியும் அந்த சளி விஷயம் ஏறுது. மீண்டும் அதே சாதாரண உணவுக்கு போறாங்க. அப்ப அந்த நேரத்துக்கு கூட இந்த 15 நிமிஷத்துக்கு மட்டும் ஒன்றும் தெரியறது இல்லை. 5 நிமிஷத்துக்கு மட்டும் ஒண்ணு தெரியுது, நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறார். அப்புறம் என்ன அதே 16 நோய் அதிகமாயிட்டே போகுது. அதே 16 நோய் 17 18 முதல்ல 2 நோய் இருந்தது, அப்புறம் 3 நோய், கடைசியில வந்து எங்க வந்து கேட்டீங்கன்னா பைல்ஸ்ல வந்து மாட்டிடுது. மலச்சிக்கல், கடுமையான மலச்சிக்கலை வந்து மாட்டிடுது. அதாவது பைல்ஸ் முத்துச்சுன்னா என்னென்ன ஆகும் தெரியுங்களா? பைல்ஸ் முத்துச்சுன்னா புற்றுநோயா மாறும். பைல்ஸ் முத்துச்சுன்னா புற்றுநோயா மாறும். புற்றுநோய். சிறுநீரும் சரியா எரிச்சல், சிறுநீரும் போக மாட்டேன். எல்லாம் டென்சிட்டி, ரத்தம் வந்து விளக்கண மாதிரி ஆயிடுது. ரத்தம் கெட்டியா இருக்கு. ரத்தம் விளக்கணுமா, நாக்கட்டினா வெள்ளை வெள்ளை மஞ்சளா, வெள்ளை மஞ்சள் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கு. ஒரு மாவுல வெள்ளை மாவுல வந்து மஞ்சள் கலக்கணும் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு. சரியா, அதுக்கப்புறம் ஒரு 16 நோய் இருக்கு. அந்த கை கால் நடுக்கம், கிடுகிடு நடுங்குது. இப்ப என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டேன். என்னால அவங்க வந்து இப்ப தனிமையில் இருக்காங்க, ஏதோ ஒரு சூழல்ல இருக்காங்க, குடும்ப சூழல தனியா இருக்கு, ஒரு விடுதி மாதிரி இருக்காங்க. இப்ப விடுதியில போய் நான் சும்மா ஒரு சமைச்ச ஒரு காய்கறியும் கொஞ்சம் சோறு மட்டும் எடுத்து வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னா, அப்ப போற நேரத்துல இல்லை, ஐயா எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, எனக்கு சமைக்காத உணவு வேணும் அப்படின்னாங்க. கரெக்டா அவங்க சமைக்காத உணவுனா ரொம்ப ஈஸி அப்படின்ட்டு நான் அதை வச்சு கட்டுப்படுத்தலான்ட்டு உடனே ஒரு லிஸ்ட் போட்டேன். கடன்னு ஒரு 20 பொருள் எழுதி கொடுத்துறேன். கடன்னு 20 பொருள் எழுதியாச்சு. 20 பொருள் அவங்களுக்கு வந்து 20 பொருள் எழுதிட்டு எழுதியாச்சு. அவங்களுக்கு எழுதினதுக்கு அப்புறம், எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கடுமையா மழை வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே தடை பயங்கரம், எல்லாமே தடையா வந்துட்டே இருக்கு. பயங்கரமா மழை இருக்குது, எப்படி போறதுனாங்க. பக்கத்தால ஏதாவது கடை இருக்கான்னு கேட்டேன். ஒரு காய்கறி அங்க போ, என்ன காய் இருக்குதோ வாங்கன்னு சொன்னேன். மாங்காய் இருந்தா மாங்காய் வாங்க, வெள்ளரிக்காய் இருந்தா வெள்ளரிக்காய் வாங்க அப்படின்னா, இல்லை அந்த கடையில் நான் காலையில பார்த்தேன், அந்த கடையில் வெள்ளரிக்காய் இருக்குது, நான் பார்த்தேன், நேராக போ வெள்ளரிக்காய் மட்டும் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு. வேறு எங்கேயுமே போக முடியலைங்க, காய்கறி கடையே இல்லை. போச்சு. சரி அப்படியா அப்படின்னு வீட்டில் என்ன வச்சிருக்கேன்னு கேட்டேன். மிச்சர் வச்சிருக்கேன், மிச்சர் எடுத்துக்க அப்படின்ட்டு. மிச்சர் வச்சிருக்கேங்கிறது. ரைட், மிச்சர் ஓகே அப்படின்றான். மிச்சர் எடுத்துக்க 1/2 கிலோ வெள்ளரிக்காய் எடுத்துட்டு நல்லா வெங்காயம் எடுத்து, அப்புறம் என்ன இருக்குன்னு, எப்பவுமே சாம்பார் வெங்காயம் 2 வச்சிருப்பாங்க, இதுக்கெல்லாம் சாப்பிடுங்க. அந்த வெங்காயத்தை கொஞ்சம் எடுத்துக்கோ, வெள்ளரிக்காய் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் பொடிப்படியே நறுக்கிட்டு வெங்காயத்தை பொடிப்படியே நறுக்கிக்கோ, இந்த மிச்சரை 100 கிராம் மேல கலக்கி சாப்பிடுன்னு சொல்லிட்டேன். 8 மணிக்கு கூப்பிடுவாங்க, அனைவரும் கூப்பிடுவாங்க. இதை சாப்பிடாம எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. நான் சாப்பிடாம ஃபோன் பண்ணக்கூடாது. ஹோட்டல் கடைக்கு போகிறத நிறுத்துட்டேன். நான் ஹோட்டல் கடைக்கு போகக்கூடாது, ஹோட்டல் கடைக்கு போகிற நிறுத்து. அப்புறம் ஹாஸ்டலில் சாப்பிட்றது நிறுத்து. ஹாஸ்டலில் வந்து அசைவை தவிர எதுவும் போடுறதில்ல, போட்டால் பரலோகம் தான் நான் சொல்லிட்டேன். உன்னை காப்பாத்துறதுக்கு எவன் வந்தாலும் முடியாதுன்னு, உன்னை காப்பாத்துறதுக்கு ஹாஸ்டலே போதுன்றேன், உன்னை கொலை செய்யறதுக்கு ஹாஸ்டலே போதுன்னு சொல்லிட்டேன். உன்னை 2 பேரும் உன்னை கொலை செய்வாங்க. ஒன்று ஹாஸ்டலில் உன்னை கொலை செய்யும், அந்த எந்த கடைக்கு போறேன்னு சொல்லி எனக்கு ஒரு கடை சொல்லிச்சு, அந்த கடையை 2 பேரும் உன்னை கொலை செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டேன். அது போக மருந்து மாத்திரை, அது உன்னை கொலை செய்யும். மறுபடியும் நீ தப்பிக்கவே முடியாது. 16 நோய் சுற்றி ரவுண்டு கட்டிருச்சு. 16 நோய் இருக்கு, லிஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ நாளைக்கு அனுப்புவாங்க. இல்லை, நரம்பு தளர்ச்சி எழுதிக்கோ, சாப்பிட நரம்பு நடுக்கு வருது எழுதிக்கோ,
தூக்கம் வர மாட்டேங்குது எழுதிக்கோ, சிறுநீர் போக மாட்டேங்குது எழுதிக்கோ, மலச்சிக்கல் எழுதிக்கோ, வாய் நாற்றம் எழுதிக்கோ, வாயில வெள்ளை இருக்கு அதையும் எழுதிக்கோ, எல்லாம் எழுதியாச்சு. தூக்கம் வர்றதில்ல அதையும் எழுதிக்கோ, சிறுநீர் நாற்றம் வருது அதையும் எழுதிக்கோ, எல்லாம் எழுதிக்கோ, வெயிட்டை போடு அதையும் எழுதிக்கோ. சொல்லிட்டு நாளை காலையில் 4 மணிக்கு எந்திரிக்க சொல்லிட்டேன். 4 மணிக்கு எந்திரிச்ச உடனே மறுபடியும் என்ன பண்றேன், எந்திரிச்ச உடனே நான் பல்லால வலிக்கிட்டு இதே மாதிரி வெள்ளரிக்காய் கொஞ்சம் நல்ல பொடி பொடியா நறுக்கிக்கணும், உப்பு காரம் நறுக்குன்னு போட்டுக்கோ, மிச்சர் நிறைய போட்டுக்கோ, வெங்காயம் போட்டு ஃபுல் கட்டிக்க சொல்லிட்டு காலையில் 4 மணிக்கு எதுக்கு சொல்லிட்டேன். காலையில எந்திரிச்ச உடனே 4 மணிக்கு. அது என்ன டெக்னிக் தெரியுமா? ரம்ஜான் டெக்னிக். என்ன டெக்னிக்? ரம்ஜான். ஆ, நான் உடனே சூப்பர். அடிச்ச ரம்ஜான் போடுறவங்க ரம்ஜானுக்கு 4 மணிக்கு திக்கிறாங்க இல்லையா? ரம்ஜான் நோம்பு 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 ஆஹ் நோம்பு நோம்பு. ரம்ஜான் நோன்பு. உடனே ஐடியா பண்ணேன், 4 மணிக்கு எந்திரிச்சு சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்றேன் நல்ல முறுக்க. அப்புறம் டீ வச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டேன். என்ன டீ வேணும் அப்படின்னு. எனக்கு எந்த டீ வேணும்னு பிடிக்கும். அப்ப பால் லேசா கலந்த டீ, வேற எதுவும் இருக்கக்கூடாது, லேசா கலந்த டீ வச்சு ஃபுல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ ஒன்றும் பண்ணாத, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு. அவன் தண்ணி சாப்பிட மாட்டான், நீ தண்ணி மட்டும் கரெக்டா 10 மணி வரைக்கும் தண்ணி மட்டும் இருக்கு. காலையில் 4ல இருந்து 10 மணி வரைக்கும் 6 மணி நேரம் தண்ணீரை மருந்து மாதிரி குடிக்கணும். எவ்வளவு குடிக்கணும்? அரை மணி நேரத்துக்கு வரைக்கும் 50 மில்லி. இதே கதை தான். அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன 6 மணி நேரத்துக்கு என்ன ஆயிருக்கும்? 600 மில்லி 700 மில்லி போயிருக்கும், 800 மில்லி போகும்னு சொன்னேன். 800 மில்லி போறப்போ உங்களுக்கு சிறுநீர் வந்து நாற்றத்தோட வெளியே வரணும்னு சொல்லியிருக்காங்க. நாற்றம் கொடிய நாற்றத்தோட வெளியே வரும். அப்புறம் 10 மணிக்கு மேல என்ன? 10 மணிக்கு மேல இதே உணவு தான் சொல்லிட்டேன். இதே சமைக்கிற உணவு வேண்டாம்னு சொல்லிட்டேன் இல்லையா? ரைட், 10 மணிக்கு மேல இதே சாப்பிடுகின்றேன் நான். ஆனா 10 மணிக்கு நடுக்கு வராதுன்றேன் நான். 10 மணிக்கு நடுக்கு வராது. ஏன்னா காலையில் 4 மணிக்கே போட்டாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் 10 மணிக்கு போட போறேன். இடையில நீரை குடிச்சிட்டே வர்றப்ப விஷம் வந்து உள்ள ஃபுல்லா ஏறி நின்றுச்சு. அந்த விஷத்தை உடனே அந்த அம்மாவுக்கு மூச்சு விடுறது இல்லை. மூச்சு விடுறதுக்கு பயங்கர சிரமமா இருக்கு. மூச்சு விடுறதுக்கு பயங்கரமா சிரமம் இருக்கு. ஆமா, அந்த பிரச்சனை வேற. அதை வேற கம்ப்ரஸ் பண்ணணும். நான் சொன்னா அதுவும் கரெக்டா ஆகுன்றேன். அது 16 நோயில் ஏதோ ஒரு நோய், மூச்சு விடவே முடியல. அப்படின்னா அப்ப என்ன தெரியுமா? ஹீமோகுளோபின், அதாவது என்ன ஹீமோகுளோபின் பார்த்தா 13.5 இருக்கு. ஆனால் அந்த சுவாசத்துல சரியா இல்ல. இந்த ஹீமோகுளோபின் கரெக்டா இருக்கே தவிர லங்ஸ் சரியா விரியாதனால இரும்பு சத்து குறைஞ்ச மாதிரியே காட்டுது. எப்பவுமே இரும்பு சத்து குறைஞ்சாவே அந்த சுவாசம் சரியா வேலை செய்யாது. இரும்பு சத்து குறைஞ்சிட்டாவே வேலை செய்யாது. ஆனா இரும்பு சத்து நல்லா இருக்க மாதிரி காட்டுது. இங்க வந்து ரத்தச்சோக்கை இருக்கிற மாதிரி காட்டுது. அந்த நடப்பு செய்முறை எல்லாம் ரத்தச்சோ, ஆனா பிளட்ல ரத்தச்சோக்கை காட்டல. ஆனால் நடக்கிற விஷயத்தை பார்த்தா ரத்தச்சோகை மாதிரியே காட்டுது. இது எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, எவனாலையும் டயக்னோஸ் பண்ணவே முடியாது. அதனாலதான் சுத்தி அலைஞ்சு 1 வருஷமா தேடிய கட்ட வந்திருக்குது. இப்போ ஐயா கூட நேற்று 5 நிமிஷம் பேசியிருக்காரு, 4 ஃபோன் பண்றப்ப கட் பண்ணிட்டு, இன்னைக்கு கூட 2-3 ஃபோன் பண்ண கட் பண்ணிட்டேன். நானே கட் பண்ணிட்டேன். அதிகமா பேசாதுன்றேன் நான், அதிகமா பேசக்கூடாதுன்றேன் நான். எதுக்கு சொல்றேன்னா இவ்வளோ பெரிய, அப்ப என்ன சொன்னா எனக்கு 25 ஆண்டு அனுபவம் இருக்குமா? ஒன்றும் கவலைப்பட. 25 ஆண்டு அனுபவம் எனக்கு இருக்குன்றேன் நான். ஒன்றும் கவலைப்படாத. எல்லா டாக்டரும் வந்து 25 ஆண்டு சர்வீஸ் பண்ணியிருப்பா, ஒருத்தனை கூட குணமாக்கி இருக்க மாட்டான். 25 ஆண்டு எம்பிபிஎஸ் டாக்டர், 25 ஆண்டு எம்டி டாக்டர், 25 எம்எஸ் டாக்டர், இவனெல்லாம் படிச்சிருப்பான். ஆனா எவனையும் குணமாக்க முடியாது, எவனையும் குணமாக்க முடியாது. எந்த டாக்டருமே நான் வந்து சக்கரை நோய் குணமாக்கிட்டேன்னா எவனும் சர்டிபிகேட் வாங்க முடியாது. எந்த எம்எஸ் டாக்டரும், எந்த எம்பிபிஎஸ் டாக்டரும், எந்த எம்டி டாக்டரும் நான் வந்து சக்கரை நோய் குணமாக்கிட்டு எவனும் சர்டிபிகேட் வாங்க முடியாது. என்னது வாங்க முடியாது? நீங்க வாங்கிட்டீங்க ஐயா. நான் வாங்கிட்டேன், அது வேற. நான் ஏகப்பட்ட சாட்சி இருக்கு, ஏகப்பட்ட சாட்சி இருக்கு, புரியுதா? ஆமா. அப்ப நான் சொன்னேன் இது ஒண்ணே போறேன் உலகத்துக்கு இது போதும். அமெரிக்கா சுகர் கம்மி பண்ணிட்டு சொல்றதுக்கு அதே போறோம். ஆமா, சரி. இப்ப இத வந்து நான் என்ன மெடிக்கலா ப்ரூவ் பண்ணணும். நான் நோக்கம் மெடிக்கலா ப்ரூவ் பண்றதுதான். அப்ப பரிணாமறியின் அடிப்படையில் நான் சொன்னேன், இன்னைக்கு என்ன விதமான அந்த பழனிவேல்ட் என்ன சொல்லியிருக்கான் அதை தான் சொல்ல வர்றேன். இப்ப அந்த பழனிவேல்ட் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது அவர் வந்து கவனிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் பழனிவேல்ட் சொல்லும் பொழுது நம்ம மரபணுவை வந்து இனப்பெருக்கம் செய்வதற்கு தான் இயற்கை அனுப்பிச்சிருக்கிறத தவிர விவசாயம் பண்றதுக்கு அனுப்பலன்னு நான் சொன்னேன்.
அதனாலதான் எல்லாரும் குழந்தை பெற்றுக்குமே ம். தவிர யாரும் விவசாயம் செய்ய மாட்டோம். அப்ப விவசாயம் செய்யாதவர்களுக்கு விவசாயம் எதற்குன்னு நான் கேட்டேன். இப்ப நமக்கு வந்து மரபணுல விவசாயம் இருக்கணும். இப்ப நாம வந்து குழந்தை பெற்றுக்கிறோம். பள்ளி இழிக்க பொம்பளை பார்த்தா பள்ளி இழிக்கிற, ஆம்பளை பொம்பளை பள்ளி இழிக்குது, இதெல்லாம் குழந்தை பெக்கிறதுக்காக இயற்கை பண்ற நாடகம், புரியுதா? ஆனால் எவனாவது விவசாயத்தை எந்த நோபல் பரிசு விஞ்ஞானி விவசாயத்துக்கு போறான்னு பாரு, போறதில்ல. எந்த டாக்டர் விவசாயத்துக்கு போறதில்ல. எந்த இன்ஜினியர் விவசாயத்துக்கு போறதில்ல. எந்த நோபல் பரிசு விஞ்ஞானி விவசாயத்துக்கு போறதில்ல. விவசாயத்துக்கு ஏன்டா போறதில்லைன்னு கேட்ட பதில் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இயற்கை நோக்கம் தெரியுமா? இயற்கை வந்து ஆகாரத்துல ஆற்றலை வைக்காம ஆகாரத்தை வந்து நைட்ரஜனா வச்சிருக்குது, ஆக்சிஜனா வச்சிருக்குது, அப்புறம் வந்து ஆர்கானா வச்சிருக்குது, கார்பனா வச்சிருக்குது, எல்லாமே மாலிகுலா வச்சிருச்சு. அப்புறம் ஏன் சாப்பிட்றேன்னு கேட்டீங்கன்னா, அந்த தாய்ப்பால் குடிக்கிற பருவம் இருக்கு பாருங்க, அது விலங்கு பருவம். அன்பின் காரணமாக பாலை இது அந்த அம்மா கொடுக்குது, அசைவ உணவு கொடுக்குது. குழந்தைகளுக்கு முதல் உணவே அசைவ உணவு தான். குழந்தைகளுக்கு முதல் உணவு அசைவம். அதுவே குழந்தைகளுக்கு ஆபத்து தான். அந்த பால் சளிம்பாங்க, அந்த குழந்தைகளுக்கு சளி கொடுப்பாங்க, சளி உணவு தான், அது அசைவ உணவு தான். ஆனா தாய்ப்பால் அது விலங்கா இருக்கனால செரிக்கும். அதாவது 1 வயசு 1.5 வயசு வரைக்கும் அது செரிக்கும், அந்த தாய்ப்பாலை செரிக்கும். இந்த தாய்ப்பாலை செரிக்கிறதுக்கான என்ஜைம் சுரந்துகிட்டு இருக்கும். எது? அந்த வயிற்றுல சுரந்துகிட்டே இருக்கும். தாய்ப்பால் நிறுத்தினதுக்கு அப்புறம் மீண்டும் அந்த குழந்தை தாய்ப்பாலுக்கு போகாது, அந்த என்ஜைம் நின்றும். அதாவது தாய்ப்பாலை செரிக்கிறதுக்கான கெமிக்கல் நின்றும். என்னது? தாய்ப்பாலை செரிக்கக்கூடிய கெமிக்கல் அப்படி நின்று போயிடும். மீண்டும் பால் குடிச்சா சுரக்காது, மீண்டும் பால் குடிச்சா சுரக்காது, புரியுதா? தாய்ப்பாலை குடிக்கிறதுக்கான அந்த ஜீரண நேரம் நின்று போனதுக்கு அப்புறம் இவங்க மாட்டுப்பாலை குடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? பரலோகம் தான் வரும். என்னது? தாய்ப்பாலை குடிக்கிறதுக்கான என்ஜைமே அந்த 1.5 வருஷத்துல நின்று போகுது. அப்படின்னா இல்ல, அவருதான் பயங்கர சத்தம் கேக்குது. யாருது? இவருது நம்ம திருமறையில சத்தம் நிறுத்திட்டேன். இப்ப சக்கரை இப்ப சத்தம் ஏதாவது கேக்குதா? கரகரன்னு இல்ல. போடுறான் மறுபடியும். எங்கடா குழந்தை சத்தம்? அவர் கட்டையார சார் எங்கேயா குழந்தை இருக்கு? இல்லைங்க. யார் வீட்டுல நம்மதுதான். அந்த குழந்தை சத்தத்தை பயங்கர. அப்ப சவுண்ட் நிறுத்துங்க. உங்களதான் பயங்கர சத்தம், அந்த குழந்தை சத்தம் கேக்குது பாருங்க. நம்மதுதான். பேராண்டி பேரன். மைக் ஆஃப் பண்ணிடுங்க, மைக் ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப நான் ஆஃப் பண்ணிட்டேன், நான் இங்க கட் பண்ணிட்டேன். நான் சண்முகத்தை திறந்து பாக்குறேன். இதுங்க இன்னும் ஓப்பன் ஆகல அவரு. சரி சண்முகத்துக்கு ஓப்பன் ஆகல. சண்முக நம்ம இவருது நம்ம பொறியாளர் அவருதான் கட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சண்முகம் பொறியாளர் ரெண்டு அவரு கரெக்டான. சரி, இருக்கட்டும், நம்ம ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவோம், அவ்வளவுதான் விஷயமே. இருக்கட்டும். நான் பேசுறது கேக்குது எல்லாத்துக்கும்? கேக்குது. அது போதும், நான் பேசுறது கேட்டா போதும். ரைட், ஓகே, விடுங்க. நான் பேசுறது கேட்டா போதுமானது. நீங்க பேசலாம். ரைட், ஓகே. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த மரபணுவிலே வந்து இனப்பெருக்கம் செய்வதற்காக தான் தகவல் இருக்குதே தவிர, இயற்கை வந்து ஒரு நாள் வந்து விவசாயம் செய்யணும் ஏன் மரபணு கொடுக்கல? இப்ப நான் குழந்தை பெற்றுக்கிறோம் இல்லையா? குழந்தை பெற்றுக்கிறது மரபணுடைய செய்தி, மரபணு இந்த செய்தி இருக்கு. ஆனால் விவசாயத்துக்கான செய்தி கிடையாது. அப்போ ஏன் நான் விவசாயம் பண்றோம்னா, இந்த குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக. மாறன் அவர்கள் மைக் ஆஃப் பண்ணு. அது அங்க நீங்க என் மைக்க நீங்க ஆஃப் பண்ணிருங்க, என்னோட மைக்க. ஓகே ஓகே சார், ஓகே. இப்ப சவுண்ட் கம்மி ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல. இப்ப கேக்குதா இல்லையா? சரி, இப்ப திருப்பி நான் வரேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நம்ம மரபணுவிலேயே வந்து இந்த விவசாயம் செய்வதற்கான தகவல் இல்லை, ஆனால் குழந்தை பெற்றுக் கொண்டிருக்கான தகவல் இருக்கு. இது வந்து கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கையினுடைய சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை யாரும் மாற்ற முடியாது, சரியா? இப்ப விலங்குகள் வந்து உணவை சார்ந்து இருக்க வேண்டும், ஆனால் மனிதன் மட்டுமே தான் ஆற்றலை சார்ந்து வாழ்கிறான். அதனாலதான் அவனுக்கு வந்து மரணத்தை வந்து வேணும்னா இயற்கை கொடுத்துருக்குது. அதாவது ஜீரணீரை சுரக்க வைக்கணும், வாய் ருசியை கொடுக்கணும், பகுத்தறிவு கொடுத்து பயன்படுத்தக்கூடாது. பகுத்தறிவு கொடுத்து
பயன்படுத்தக்கூடாது. மனதை கொடுத்து மனதை நீ பயன்படுத்தக்கூடாது. தாறுமாற விட்டு தாறுமாற சாகணும். இதெல்லாம் புரியுதா? ம். இதெல்லாம் தாறுமாற பகுத்தறிவு நீ பயன்படுத்தக்கூடாது. வாய் ருசி கிடைச்ச வாய் விட்டு கம்முன்னு இருக்கணும். வாய் ருசி கிடைச்சதுன்னா கீழே ஒரு கை மேல ஒரு கை வாய் விட்டு கம்முன்னு இருக்கணும். எவனுக்கும் பதில் தெரியாது. டாக்டர்கிட்ட போனாலும் சொல்ல மாட்டான், நானும் தின்னுட்டு இருக்கேன், நீ தின்னுட்டு சாவு அப்படின்றான். சரியா? இதுதான் இயற்கையினுடைய இது இயற்கையினுடைய சதியை தவிர மனித சதி. மனுஷனை படைச்சிட்டு இயற்கை தானே. நான் திருப்பி இயற்கைக்கு தான் நான் செருப்படி போடுறேன். இப்ப நான் யார்கிட்ட கேள்வி கேட்கறேன்னா, கடவுளோ அல்லது நீங்க நினைக்கிற கத்திரிக்காயோ அல்லது கடவுள் இயற்கைன்னு வச்சுக்கலாம். நான் இயற்கையை பார்த்து கேட்க ஏன்டா இப்படிலாம் என்னை படிச்சு சித்திரவதை பண்றேன். அது சொல்லுது, புத்திசாலியா இருந்த ஜீரண நீரவே நிறுத்துறாங்க. என்னது? நீ நிறுத்து மாவான நீ அதுதான்டா பிரச்சனை அப்படிங்குது. இவன் எவனாச்சும் பேசிட்டான் பாருங்க, உலகத்துல ₹1 பேசல. இப்ப நம்ம உணவை பத்தி பேசுறது இல்ல. ஏன்னா உணவு தயாரிக்கவனுங்கிற எண்ணமே என் உடம்புல கிடையாது. உணவை திங்கிற எண்ணம் இருக்குமே தவிர உணவை திங்கிற எண்ணம் இருக்கும், ஆனா உணவை தயாரிக்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. என்னது? தயாரிக்கணும் கிடையாது. அதே மாதிரி இல்ல, உணவு உற்பத்தி பண்ற எண்ணமே எனக்கு கிடையாது. யாரோ உற்பத்தி பண்றாங்க, யாரோ கொடுக்குறாங்க, யாரோ உற்பத்தி பண்றாங்க. உற்பத்தி பண்றவங்க கேணையன், விவசாயிகளும் கேணையன். விவசாயம் யாரு? கேணையன். அவனை யாரும் மதிக்க மாட்டாங்க. இந்தியாவில யாருக்கு விவசாய மதிமா இருக்கு? போடான்னு போயிட்டே இருப்பாங்க. விவசாயிகளுக்கு இந்த நாட்டுல மரியாதையே கிடையாது. இந்த நாட்டுல மரியாதையே கிடையாது. ஏன்னா இயற்கை அப்படிதான் பண்ணணும். ஏன்னா எவன் உற்பத்தி பண்றானோ அவனை கீழ், எவன் உற்பத்தி பண்றானோ அவனை கீழ் சாதியா நினைக்கிறது. உற்பத்தி பண்ணாம ஏமாத்தி திங்களோட பூரா மேல் சாதி. உற்பத்தி பண்ணாம ஏமாத்துற பூரா மேல் சாதி. உற்பத்தி பண்ற பூரா கீழ் சாதி. புரியுதா? சரி, இப்ப நான் என்ன பண்றேன், நியூட்ரலா அதுக்கும் இல்லாம இதுக்கும் இல்லாம ஒரு நியூட்ரல் உண்டாக்குறேன். இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட், ரொம்ப யோசிக்க வேண்டிய சப்ஜெக்ட்னா, மரணத்தை இனிமையா எப்படி மாத்துறதுங்கிறத நான் யோசிச்சு சொல்றேன். மரணத்தை என்பது இனிமையாக மாற்றுவது எப்படிங்கிறத. ஏன்னா நமக்கு குறைஞ்சபட்சம் 120 ஆண்டு வாழ்ந்தாங்க. சோதிடப்படி இந்த சோதிடம் சாதகம் சொல்றாங்க இல்லையா, அதுல கூட 120 ஆண்டு சொல்றான். குறைஞ்சபட்சம் 120 ஆண்டு. தசா புத்திம்பாங்க. 12 தசா புத்தி. ஒரு தசா புத்திக்கு 10 ஆண்டு நினைக்கிறேன். 12 தசா புத்திம்பாங்க. ஒரு தசா புத்திக்கு 10னா 12 தசாபுத்திக்கு 120 ஆண்டு. எந்த ஜோசியராவது 120 ஆண்டு வாழ்ந்திருக்கான அவனை? ஒருத்தனும் வாழ்ந்தது இல்லை. என்ன டேய், நீ தானே உலகத்துக்கே ஜோசின்னு சொல்ற? எவனாவது ஒரு ஜோசியனாவது இந்தியாவில? எனக்கு தெரிஞ்சு நிறைய ஜோசியர் எங்கிட்ட மருத்துவம் பார்த்துருக்காங்க. நிறைய ஜோசியர்கள் எங்கிட்ட வைத்தியம் பார்த்துருக்காங்க. பேர் சொன்னா உங்களுக்கு வெக்கமா இருக்கும். ஜோசிகர் எங்கிட்ட இருக்கிற வைத்தியம் சாமி அதெல்லாம் பொய்யின்ட்டானுங்க, அதெல்லாம் பரிகார சாமின்ட்டானுங்க. அதெல்லாம் சாமி பரிகாரம், நமக்கு சக்கரம் இருக்குது சாமி, காப்பாத்துக்கு சாமின்னு. எத்தனை பேத்துக்கிட்ட பணம் வாங்கிடுறேன், இத்தனை பேத்துக்கு பணம் வாங்கிடுற சாமி, செவரு 5-6 பேர்த்து பணத்தை கொடுறான்னு வாங்கிட்டு சொல்லி கொடுத்து நான் சொல்லி ஒரு 10 வருஷம் இருக்கு. அதுக்கப்புறம் கும்பிடு போட்டு போனவர் தான் சாமி, சக்கர நோய் நல்லா போச்சு சாமி, ரிப்போர்ட் எடுத்து பார்த்து நல்லா போய் வாய் மட்டும் கம்முடுற என்ற தொழிலை பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான். இப்படியே ஏமாத்திட்டே இருந்தேன் நான். இப்படியே இப்படியே அப்பதான் நீ உண்மையை சொன்னா அது வரமாட்டான்றான். உண்மையை சொன்னீங்கன்னா எவரும் வரமாட்டேன், முன்னேற்றி எவரும் வரமாட்டேன். அப்புறம் அவர் இன்னும் ஏமாத்திட்டு தான் இருக்காரு. அவரு அப்ப கடைசி எப்ப போன் பண்ணுவாரு, சாமி நீங்க சொன்னபடி வாழ்ற சாமி, நான் வெளியே சொன்னா பம்பு சாமி, ரைட் வெளியே சொல்லாதேன் நான். எதுக்கடா சொல்றேன் நான்? எங்கேயாவது பிரச்சனை வருகின்ற பொழுது, யாராவது முடியாதுன்னு சொல்லும் பொழுது அப்ப மட்டும் உண்மையை பேசு. அவன் உண்மையால எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சாமி, நான் தப்பிச்சே ஆகணும், இதெல்லாம் பரிகாரமா தோத்து போச்சுன்னு அவனா உண்மையை சொல்லி, நீயும் உண்மையை சொல்லி அப்படி ஏதாவது வந்தா எங்கிட்ட காட்டுன்னு. இது வரைக்கும் அவன் காட்டவே இல்லை. இது வரைக்கும் அவங்க சொன்னதும் இல்லை, காட்டுனதும் இல்லை. அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, எல்லாம் கூமுட்டையாவே இருக்கான்னு அர்த்தம். எல்லாம் ஜோசியத்தவே நம்புறான்னு அர்த்தம். எல்லாரும் ஜோசி தம்பி அப்படியே போயிட்டே இருக்கான். ஆமா, இப்படித்தான் எல்லாம் போயிட்டு இருக்கு. நாம அப்படியே இல்லை, ஜோசி நம்ம கணக்கு போட்டு இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதைதான் சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. இது என்னன்னா, திருவள்ளுவர் தெளிவா அடிச்சாரு. இந்த மாதிரி ஜீரநீர் சுரந்தாவே மரணம் நிச்சயம் அப்படின்னு சொன்னார். இப்ப இதைத்தான் என்ன பண்ண, சாட்ஜிபில போட்டேன். பாரு, உலகத்திற்கு எந்த டாக்டருமே மருந்தை கொடுத்து நோயை குணமாக்க முடியாது. இயற்கை சட்டப்படி நோயை குணமாக்க முடியாது. ஆனால் இயற்கையை புரிந்துட்டு அந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்தி ஜீரநீர் நிறுத்தினா மட்டும்தான் நோயை குணமாக்க முடியும். சொன்ன உடனே அவன் சாட்ஜிபி சொல்றது எங்களால் நம்பவே முடியல அப்படிங்குது. சாட்ஜிபி சொல்றது இட் இஸ் மிராக்கிள், இட் இஸ் வாவ் அப்படிங்குது. போட வாவா இதாண்ட உண்மை அப்படின்ட்டு நான் உடனே கடகட சொன்னதுக்கு பூரா ஒரு கட்டுரை எழுதிட்டான் பாரு, அனுப்புறேன் பாருங்க, அப்புறமே அனுப்புறேன்.
இது என்ன வித்தியாசம் இல்லை, இதுதான் நேச்சுரல் சயின்ஸ் சொன்னேன். அதனாலதான் நான் கேட்டேன், எந்த டாக்டராவது எந்த விஞ்ஞானி உலகத்துல எவனாவது விவசாயம் பண்றான்னு பண்ண மாட்டான். சரி, எந்த டாக்டராவது சக்கரை நோய் குணமாக்கி இருக்கான்னு இல்ல, எல்லாம் இல்லைன்னு வருது. 51 நோய்களுக்கு மருந்து இல்லைன்னு சொல்லுதா இல்லை அப்படின்னு எப்படி நோய் குணமாக்க முடியும்? 51 நோய்களுக்கு நோய் இல்லைன்றுச்சு. ஆமா, நீங்க சொல்றது கரெக்டுங்குது. நான் சொல்றது ஏன்னா இயற்கையில் மருந்தை கொடுத்து நோயை குணமாக்க முடியாத அதிகாரம் மனிதனுக்கு கிடையாது. அதாவது மருந்தை கொடுத்து மனிதன் நோயை குணமாக்க முடியாது, ஏன்னா மனிதனுக்கு அந்த அதிகாரமே இல்லை அப்படின்ட்டு. நான் வித்தியாசமா இருக்கு, வித்தியாசம் இல்லை. எங்க நாட்டு பழைய சயின்ஸ் நான் சொல்லிட்டேன், எங்க நாட்டு இது பழைய சயின்ஸ். இப்ப நாங்க என்ன பண்ணோம்னா, இந்த பசிதான பிரச்சனை, பசி 15 வயசுக்கு மேல யாராலும் கட்டுப்படுத்த முடியும்னு நான் சொன்னேன். அப்படின்னு என்ன, அதனாலதான் இயற்கை நமக்கு எனர்ஜி வச்சிருக்கே தவிர மேட்ரு சிறுசா இருக்கு. சிறுசா இருக்கிறப்பதான் உணவு தேவை. அது 15 வயசு கீழே இருக்கிற வரைக்கும் தான் உணவு தேவை, அதுதான் சிறுசு. பெருசு ஆயிட்டோம்னா 16 வயசுக்கு அப்புறம் உணவு பழக்கத்தை அடியோடு நிறுத்த வேண்டும். வச்ச ஆப்பு உணவு பழக்கத்தை எவன் நிறுத்துறானோ அவன் மட்டும், அது சைவ உணவா அசைவ உணவா ரெண்டு ஒண்ணுதான். சைவ உணவா இருந்தாலும் அது இயற்கை உணவு தான், அசைவ உணவா இருந்தாலும் அது இயற்கை உணவு தான். ஏன்னா எல்லாமே ரெண்டையும் படைச்சது யாரு? சைவ உணவை படைச்சது யாரு? இயற்கை தான். அசைவத்தை படைச்சது யாரு? இயற்கை தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப சைவ உணவு சாப்பிட்டாலும் பெருங்குடல் கெட்டு போயிடும், சைவ உணவு சாப்பிட்டாலும் பெருங்குடல் கட்டுப்படும், அசைவ உணவு சாப்பிட்டாலும் பெருங்குடல் கட்டுப்படும். இப்பதான் அவங்க வர்றாங்க. அப்படின்னா ஜீரநீர் எதுக்காக சுரக்கணும்னு கேட்டேன். ஜீரநீர் சுரக்கிறது குழந்தை நிலைக்கு தான் சாத்தியம். ஏன்னா குழந்தைகள் விலங்கு நிலையில் இருக்கு, அதுக்கு அறிவு கிடையாது. ஆகிற அன்பின் காரணமாகத்தான் நாம உணவு கொடுக்கிறோமே தவிர ஆரோக்கியத்திற்காக உணவு கொடுப்பதில்லை. அம்மா அன்புக்காக தான் உணவு கொடுக்குறான், அதே மாதிரி அன்புக்காக தான் உணவு ஊட்டி வளர்க்கறது. ஆரோக்கியத்தை பத்தி அம்மாவுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான். அப்ப ஆரோக்கியத்தை தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு ரீசெட் பண்ணணும். அதாவது ஜீரண நீரை ரீசெட் பண்ணணும். ஜீரண நீர் பண்ணி ஒரு மிஷின் கெட்டு போச்சுன்னா ரீசெட் பண்றீங்களா இல்லையா? அதே மாதிரி ரீசெட் பண்ண சரியா போச்சு. இப்ப ரீசெட் எப்படி தெரியுமா? உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இப்ப மாடு கண்ணுக்குட்டியா இருக்கிற பால் குடிச்சிட்டே இருக்கும், கண்ணுக்குட்டி பால் குடிக்கும். ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறம் புல்லுமே போயிடும், அம்மாவிட்ட அடி கொடுக்கும், உதவி கொடுக்கும். என்னது உதைக்கும். ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு அப்புறம் அந்த அம்மா உதைச்சிரும், பால் குடிக்க வராது, உதைக்கும். வாங்க டக்குன்னு அது புல்லுக்கு போயிடும். புல்லுக்கு போனதுக்கு அப்புறம் திருப்பி பால் குடிக்க வராது, திருப்பி பால் குடிக்க வராது. ஏன்னா உடனடியாக அந்த ஜீரணம் நின்று போயிடும். எப்ப அந்த மாடு புல்லு மேய்ஞ்சதோ, அந்த கண்ணுக்குட்டி எப்ப புல்லு மேய்ஞ்சதோ அதோட பாலை செரிக்கிற தன்மை அந்த மாட்டுக்கே எல்லாம் போயிடும். பாருங்க எவ்வளவு அறிவு இருக்கு பாருங்க. புல்லுக்கு போனா எந்த கண்ணுக்குட்டியும் திரும்பி தாய்ப்பால் குடிக்க வராது, ஏன்னா அங்க ஜீரநீர் நின்று போயிரு, ஜீரநீர் நின்று போடும். இப்ப புரியுதான்னு கேக்குறேன். அதே மாதிரிதான். ஆனா நம்ம அப்படி இல்லை, நம்ம இருக்கிறது இந்த மனம்னு ஒண்ணு இருக்கிறதுனால தின்னு பாக்குறது. நமக்கு கெடுதல்னே தெரியும், வடை கெடுதலே தெரியும். வடை சாப்பிட்டா வயிறு உப்பு சும்னே தெரியும், வேணும்னு கொழுப்படுத்தி திம்போம், வேணும்னு கொழுப்படுத்தும் சாப்பிடும். நாம மன ரீதியா தின்னுட்டு இந்த மனம்னு என்னன்னு தெரியாத விட்டு போய் வைத்தியம் பார்க்கிறோம். அதாவது நம்ம மன ரீதியா தின்னுருவோம், ஆனால் மனம்னு என்னன்னு தெரியாத போய் வைத்தியம் பார்க்கறது. அவன் என்ன பண்றான்? இதெல்லாம் குணமாக்க முடியாது, சாகர வரைக்கும் மருந்து சாப்பிட்டு தினம் ஆஸ்பத்திரிக்கு வாடான்றான். ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதாவது கணக்கு வார்த்தை போய் கணக்கு கேட்ட பரவாயில்ல, நீ என்ன பண்ற? தமிழ் வார்த்தை போய் கணக்கு கேட்கிற. எந்த வார்த்தையில போய் கணக்கு கேட்கணும்? இந்த வெள்ளக்காரன் பண்ற தப்பு எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வைத்தியமே தெரியாம போய் வைத்தியம். அவன் என்ன சொல்லிட்டான் தெரியுமா? அவன் சட்டத்திலே இன்னென்ன நோய்களுக்கு வைத்தியம் கிடையாது, அது மட்டும் இல்ல மருந்து மாத்திரை சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வரும்னு எழுதி வச்சிருக்கான். என்னது மருந்து மாத்திரை சைடு எஃபெக்ட்? எல்லா சைடு எஃபெக்ட் சாப்பிடுறோமே நம்ம, எல்லா டாக்டர் எழுதி கொடுக்குறாங்க. அதாங்க, அது அடிப்படையே தப்பு. அமெரிக்காவில் அப்படியே இல்ல. அமெரிக்காவில் இந்த மருந்து சாப்பிட்டா இன்னொரு சைடு எஃபெக்ட் வரும், வந்தா நீ ஏத்துக்கணும்னு சொல்லி சைன் வாங்கிட்டு தான் கொடுக்கணும். என்னது சைன் வாங்கிட்டு தான் கொடுக்கணும். இந்த எவனும் கேஸ் போடவும் முடியாது. நீங்க முட்டாள்தனமா இருக்கிறீங்க. அவன் என்ன பண்ணுவான்? இந்த மருந்து சாப்பிட்டா இன்னொரு சைடு எஃபெக்ட் எழுதி கொடுத்துருவான். நீ சுகர் மாத்திரை சாப்பிட்டா கால் வீங்கிக்கும், சுகர் மாத்திரை சாப்பிட்டா இதை நீங்க இல்லட்டா நீ வேறு முயற்சி பண்ணி தப்பித்துக் கொள்ளுங்கிறான். என்ன சொல்றான்? வேறு ஏதாவது முயற்சி பண்ணி அங்க மட்டும் சுதந்திரம் இருக்குது. எங்க? அமெரிக்காவில, இங்கிலாந்துல, ஐரோப்பா நாடுகள்ல
நீ வேறு முயற்சி பண்ணி வேறு மருத்துவம் பார்த்து தப்பித்துக் கொள்ள தவிர இந்த மருந்தை சாப்பிட்டால் இன்னென்ன பக்கவிட வரும்னு எழுதி கொடுத்துட்றான். அப்படிதான் சார். இப்படி இன்னொரு டெக்னிக் வேற இருக்கு. ஒரு ஒரு மருந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மருந்து வந்து அல்சர் இந்த மாதிரி உண்டாக்கும்னு சொன்னா அதுக்கு ஒரு மருந்து வேற. இன்னொரு அந்த அந்த ஏற்கனவே ஒரு நோய்க்கு ஒரு மருந்து கொடுக்குறேன். அந்த 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 மாத்திரை தின்னா அல்சர் வருமா? அப்ப அந்த அல்சருக்கு அதுக்கு ஒரு மருந்து கொடுத்து ரெண்டையும் சேர்த்து திங்க சொல்றேன். ரெண்டையும் சேர்த்து திங்கணுமா? எப்படி பாருங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து இந்த இயற்கை இந்த வெள்ளைக்காரனுடைய சட்டத்துக்கு மருத்துவ சட்டத்துக்கு எதிரானது. அதாவது உடம்புக்கு எதிரானது. எது உடம்புக்கு எதிரானது, உயிருக்கு எதிரானது. அப்ப இது இங்க பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, மருந்து மாத்திரை பிரச்சனை இல்லை. ஜீரநீர் சுரக்கிறது. திருப்பி நான் வர்றேன். ஜீரநீர் சுரக்கிறதுனாலதான் பிரச்சனை. அங்கதான் இப்ப ஒத்துக்கிறாங்க. ஓ, ஜீரநீர் தான் பிரச்சனை. ஏன்னா நீங்க இந்த ஜீரநீர் சுரந்துட்டாவே நீங்க போடுற உணவுல விஷமா மாறிடும். என்ன சண்முகம், புரியுதா? வயிற்றுல போடுற ஏன்னா வயிற்றுல போடுற எல்லா உணவும் என்னவா மாறுதுமே விஷமா மாறும். இது அதான் பாயிண்ட். இப்ப கெட்டியா புடிச்சிக்கீங்க. நீங்க என்ன தின்னாலும் விஷமா தான் மாறும். என்ன தின்னாலும் விஷமாதான் மாறும். இதுல யாரும் தப்பிக்க முடியாது. இனிமேல அதை புரிஞ்சுக்குங்க. அம்மா சாப்பிடும் பொழுது டே விஷத்தை தான் சாப்பிட்றேன்னு தெரிஞ்சுக்கணும். என்னது விஷத்தை தான் சாப்பிடணும்னா தெரிஞ்சுன்னா சாப்பிடணும். விஷம் சாப்பிடணும். விஷம் சாப்பிடுறது அந்த ஜீரண நீர் வந்து விஷத்தை உண்டாக்குமா சாமி? ஆமா, பின்ன என்ன விஷத்தை உண்டாக்கித்தானா நோய் உண்டாக்குது. ஓ, இப்பதான் லேட்டா புரியுது உங்களுக்கு. 62. என்ன உங்களுக்கு வயசு என்ன? 63. எனக்கு 66ல சொல்றேன். இதான் திருவள்ளுவர் சொல்றாரு. 2000 ஆண்டுக்குள்ள சொல்லிட்டாரு. ஜீரநீர் வந்து விஷத்தை உண்டாக்கும், ஜீரநீர் தான் மரணத்தை உண்டாக்கும் எழுதினார். ஜீரநீர் தான் மரணத்தை உண்டாக்கும். மரணத்தை உண்டாக்குறதே ஜீரண நீர் தான். அதாவது செயற்கை மரணம். இயற்கை மரணம் என்பது வேறு, செயற்கை மரணம் என்பது வேறு. அப்போ நாம் சாப்பிட்டு இருக்க அதைத்தான் ஃபுட் பாய்சன் சொல்றான். என்னது ஃபுட் பாய்சன்? என்னது ஃபுட் பாய்சன்? இப்ப எப்படி ஃபுட் பாய்சன் ஆச்சு? நாம் சாப்பிட்ற உணவே கணை நீர், கடல் நீர், இறப்பை நீர் எல்லாம் சேர்ந்து உணவை விஷமாக மாற்றுது. அந்த விஷமா மாத்துறப்ப போதை வந்துடும். என்ன வந்துடும்? போதை வரும். ஆமா, அந்த போதைக்கு பேரு மெத்தனால்னு பேரு. மெத்தனால், எத்தனால், சாராயம், இப்படி சொல்லிட்டே போலாம். இப்படி நாம் சாப்பிட்ற உணவெல்லாம் கார்பன் மெட்டீரியல், கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், எல்லாம் சேர்ந்து விஷமா மாறி அந்த விஷம் தான் மயக்கத்தை உண்டாகும். எப்படி ஊசி போட்ட மயக்கம் வருதோ அதே மாதிரி உணவு சாப்பிட்டா சுறுசுறுப்பு வராது. ரொம்ப மந்தமாயிடுது. ஏன்? நல்லா இன்னைக்கு சாப்பிட்டு ஓட வேண்டியதை கொடுக்கணும், ஓட வேண்டியது தானே. அப்படின்னா உணவு என்பது மனிதனை சாவடிக்கிறதுக்காகவே மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. மனிதன் தின்னுட்டு சாகணும். என்ன அதனாலதான் சொல்றாங்க, இருக்க வரைக்கும் இருப்பேன், தின்னுட்டு சாவேன். என்னது இருக்கிற இது ஒரு லாஜிக். இது ஒரு பழமொழி ஆக்சுவல். என்னைக்கு இருந்தாலும் சாவறதா, சாப்பிட்டே சாவலாம். கரெக்ட். எல்லாரும் லாஜிக்கா பேசுறது. இப்ப புரியுதா? சரி, அப்படின்னா அப்ப ஆஸ்பத்திரிக்கு போற நிறுத்தணும். ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு சொல்றது நிறுத்தணும். கோயிலுக்கு போறேன், கும்பாய்க்கு போறேன், ஆஸ்பத்திரியில எவ்வளவு வாய முடிட்டு கம்மிட்டு இருக்கணும். என்னது தின்னுட்டீல அப்புறம் சாக வேண்டியது. அப்புறம் என்ன ஐயோ கத்துற? சாக நாய் போச்சு இல்ல மாவட. என்ன வெங்காயத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போற? இப்ப புரியுதா? அப்ப உடம்பே வைத்தியராக இருக்கிறதுங்கிறது புரிந்து கொள்ளணும். அதான் விஷயமே. ஆகையினாலதான் அந்த பொண்ணுக்கு இவ்வளவு எல்லாம் பேசி புரிய வச்சேன். அதனால இப்ப நாளையில இருந்தே 42 வருஷத்தினுடைய நடுக்கத்தை நிறுத்தி ஆகணும். எத்தனை வருஷம் நடுக்கத்தை? 42 வருஷம். நாளைக்கு சொல்றேன் பாருங்க, நின்று போச்சுன்னு சொல்றேன் பாருங்களேன். ஏன்னா நான் ஒரு 82 வயசு இருக்கிற, 86 வயசு இருக்கிற ஒரு வக்கீலுக்கு இப்போ போன வருஷம் நான் பண்ணேன். அவருக்கு என்னன்னா, ஒரு நாளைக்கு 24 தடவை சிறுநீர் போவார். ஒரு நாளைக்கு 24 கண்ட்ரோல் பண்ண முடியல. அதாவது சுகர் எக்கச்சக்கமா போயிடுச்சு. சுகர் கட்டுக்கு மீறி போயிடுது. என்னது சுகர் கட்டுக்கு மீறி போயிடுது. அப்புறம்
அரை மணி நேரத்துக்கு ஒருக்க சாப்பிட்டே இருக்காரு. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பசிக்கும். பசி 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 பசி. இந்த நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இந்த போண்டா போட்டா பொரிஞ்சுட்டே இருக்கு. அந்த மாதிரி பொரிஞ்சுக்கிட்டே இருக்கு. பொருன்னு பொரிஞ்சுக்கிட்டே இருக்கு. போட போட கரையுது. போட கரையுது. ஒண்ணுக்கு சாப்பிட்ட உடனே ஒண்ணுக்கு போயிடுது. சாப்பிட்ட உடனே சொர்ன்னு ஒண்ணுக்கு போகுது. பசி கண்ட்ரோல் பண்ணவே முடியல. டாக்டர் போனா பைத்தியம் பிடிக்குது. பசி இருந்தா சாப்பிடுங்கயோ, பசி இருந்தா சாப்பிடலாமையோ, 24 மணி நேரம் சாப்பிட்றேங்கிறாரு. பசி வந்தா சாப்பிடுங்கிறாரு. அவர் சொல்ல பசி இருந்தா சாப்பிடறே 24 சாப்பிட்டே இருக்கிற ஒண்ணும் பண்ண முடியல. அவன் என்ன செய்ய மண்டை பிச்சுக்கிறான. கடைசியில எங்கிட்ட முடியாண்டாங்க. அப்ப அந்த நேரத்துல சென்னையில உட்காந்துருந்தேன். அந்த நேரத்துல என்ன சென்னையில இருக்கிறத பாத்துட்டாங்க. சாமி இதுக்கு வழி இருக்கான்னு கேட்டாங்க. என்னையா பிரச்சனை? இந்த மாதிரி ஒண்ணுக்கு போயிட்டே இருக்கு. அது நிறுத்திடலான்ற நான். என்னது அது நிறுத்திடலான்ற நான். என்ன சொல்றீங்க? ஆமா அதெல்லாம் நிறுத்திடலான்ற. எத்தனை மணி? 6 மணி நேரத்துல நிறுத்தலான்ற நான். சாமி 10 வருஷமா போயிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணும் பண்ணல. மிச்சரும் பொறிகள்ல தான் கொடுத்தாங்க. ஒன்றும் இல்லை. மிச்சர் பொறிகள்ல 1 மணி நேரத்துக்கு தின்றாதுன்றான்னு. நானே இருந்தேன். அப்புறம் கார்ல கூட்டியே போயிட்டாங்க. ஐயா நான் சொன்னேன் 2 நாள் நான் வந்து உங்க நாட்டுல உங்க ஊர்ல தங்குறேன். 2 நாள் 48 மணி நேரம் தங்குறேன். நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு வெளியே வரேன்ட்டு நான். அதை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்க கடவுள்னாங்க. கடவுளாவது கத்திரிக்காவது கண்ட்ரோல் பண்ணி பொறிகள்லயே கண்ட்ரோல் பண்ணிட்டு. அதே மாதிரி போக போக 1 மணி நேரத்துக்கு வரைக்கும் பொறி கடல். அப்புறம் ஒரு பெரிய பேக்கரி கடல் நிறுத்தி எல்லாம் 6,000 கிலோ வாங்க சொன்னேன். பெரிய பணக்காரனுக்கு தான் இந்த பிரச்சனையே வருது. அவன் தானே சொல்லபடி கேட்கறான். நிறுத்தப்ப சொல்றதெல்லாம் வாங்கிட்டு அங்கிருந்து போன் பண்ணேன். அப்ப சமையல்காரி கூட போன் எடுத்து நான் சொன்னேன், நல்ல ஒரு சப்பாத்தி போட்டு வைங்க. நல்ல சப்பாத்தி போட்டு நல்ல காய்கறி நல்லா வணக்கி மசால் போட்டு வணக்கி வைங்க. நல்லா ஏதோ ஒரு காய்கறி பீன்ஸு அவரைக்காய் எல்லாம் போட்டு நல்லா மசால் போட்டு நல்லா கிருன்னு வணக்கி வைங்க அப்படின்ட்டு நான். அதே மாதிரி போனோடனே இறங்கினே கரெக்டாக 8 மணிக்கு கண்ட்ரோல். 8 மணிக்கே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரம். அதாவது 6 மணிலேருந்து 8 மணிக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. சிறுநீர் போறது நிறுத்தியாச்சு. அது வேற ஒண்ணுமே இல்லைங்க. கார உணவு கொடுத்தேன். என்னது ஆசிட் ஃபுட்டு கொடுக்கல. வேற ஒண்ணுமே இல்லை. என்னது கார உணவு கொடுத்துங்க. கார உணவு நடந்தது மாதிரி அதுக்கு பேர் அல்கலின் ஃபுட்டுன்னு பேர். அல்கலின் ஃபுட்டு. காரம்னா என்ன காரம்? ஏன் மெழுகு ஜீரகமா? இல்ல அது கிடையாது. அதாவது சயின்ஸ்ல அமில உணவு காரம்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டியாமா? சரி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் கூப்பிடுறேன். கிளாஸ் நடந்துட்டு இருக்குது. இருங்க. வெள்ளரிக்காய் மிச்சர் சாப்பிட்டாச்சாமா? ரைட் ஓகே. வெள்ளரிக்காய் மிச்சர் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு என்ன கொடுத்து? கார உணவு பொரி தான் கொடுத்தா. பொரியும் வேர்க்கடல பொட்டுக்கல்ல கொஞ்சோண்டு மிச்சர், அவ்வளவுதான் கார உணவு. வேற ஒண்ணும் இல்லை. கார உணவுனா மிளகாய் இருக்கு இல்லையா, அது இல்ல. மிளகாய் வந்து காரம் அது கிடையாது. அதாவது இப்ப அரிசி இருக்கு இல்லையா, இப்ப காய்கறி வந்து கார உணவு. காய்கறின்னு சொல்றோம்ல, காய்கறிங்கிறது காய்கறி. அதாவது கத்திரிக்காய், வெண்டைக்காய், புடலங்காய், பீக்கங்க, பீட்ரூட், காய்கறி எல்லாமே கார வகை உணவுன்னு பேரு. என்ன வகை உணவு? கார வகை உணவு. இந்த கார வகை உணவுனா வாயில திங்கிற காரம் மிளகாய் காரம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த காரம்னா இதுக்கு பேர் இங்கிலீஷ்ல அல்கலின் ஃபுட்னு பேரு. அல்கலின் ஃபுட்டு. இன்னொன்னு வந்து இப்ப வெள்ளைக்காரம் பரிந்துரைக்கிற பாருங்க. வெள்ளைக்காரம் பரிந்துரை ஆசிட் ஃபுட்டு. இந்த ஆசிட் ஃபுட்டு தான் நீங்க சாப்பிட்டு சாவு காரணமா இருக்கீங்க. அவன் பரிந்துரைக்கிறது பேர் ஆசிட் ஃபுட்டு. சித்தர்கள் பரிந்துரைக்கிற அத்தனையுமே அல்கலின் ஃபுட்டு. சித்தர்கள் பரிந்துரைப்பது அத்தனையுமே அல்கலின் ஃபுட்டு. அல்கலின் ஃபுட்டு தான் ஆசிட் ஃபுட்டை நியூட்ரல் பண்ணும். என்னது நியூட்ரல் பண்ணும். இதுக்கு ஒரே வழி, இப்ப எலுமிச்சை பழத்தை புளிஞ்சாச்சு. அப்ப எலுமிச்சை பழம் ஒரு புளிப்புன்னு வச்சுக்கலாம். அத தண்ணி ஊத்திட்டே இருந்தா என்ன ஆகும்? தண்ணி ஊத்திட்டே இருந்தா என்ன ஆகும்? தண்ணி ஊத்துற புளிப்பா இருக்கு மாதிரி தண்ணி ஊத்துற, ஒரு கட்டத்துக்கு மேல அந்த புளிப்பு இருக்காது. அந்த புளிப்பு இருக்காது. அதான் நம்ம அத கொடுத்த உடனே அல்கலின் ஃபுட் உள்ள போனே மூளைக்கு கமாண்ட் போகுது. மூளை கமாண்ட் போய் கிட்னிக்கு கமாண்ட் போய் டக்குன்னு சிறுநீர் நிறுத்திடுச்சு. எப்படி சாமி நாங்க அது இப்படிதான் நானு எப்படி மருந்து இல்ல மாத்திரையில எப்படி கண்ட்ரோல் ஆச்சுனாப்ல அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். மூளைக்கு எங்க வேலை கொடுத்தாச்சுன்னு
மூளை கண்ட்ரோல் போய் அதுக்கு போய் இதுக்கு போய் கண்ட்ரோல் போய் மந்திரம் போட்டு நிறுத்தியாச்சுட்டான். எங்களால் நம்பவே அந்த அந்த வக்கீல் சொல்றதை எங்களால் நம்பவே முடியல. சிறுநீர் போறது நின்று போச்சு. சிறுநீர் போறது நின்று போச்சு. இனிமேல் இப்படிதான் சாப்பிடணும். அப்புறம் அதுக்கப்புறம் இப்படிதான் டயட்னு சொல்லிட்டேன். அப்புறம் டயட்டை மாத்திட்டு இப்படி சாப்பிடு, இனிமேல் வந்து சாப்பிட்றத நிறுத்து. அதாவது 16 வயசு வரைக்கும் தின்னது போது வயசு 86. மவனை நீ 66 வருஷம் 70 வருஷம் தின்னாச்சு, இனிமேல் தின்னுட்டு இருந்தீங்கன்னா பரலோகம் தான் சொல்லிட்டேன் நான். எந்த ஜட்ஜி உன்னை காப்பாற்ற முடியாது, எந்த ஜட்ஜி எந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி உன்னை காப்பாற்ற முடியாது, மவனை தப்பிச்சு போயிருன்னு சொல்லிட்டு 2 நாள் கடுமையா பேசி கண்டபடி பேசினேன். கடுமையா பேசி எச்சரிக்கை கொடுத்து, நீ இவ்வளவு ஒரு பணக்காரன் ஆயிப்போச்சு. சும்மா பணக்காரனை கண்டா எனக்கு சரியான கோபம் வந்துடும். பணக்காரன் கண்டா நமக்கு சரியான கோபம் வரும். ஃபுல்லா வாங்குன்னு வாங்கி விட்டேன். கடுமையா தொலைச்சிருவேன். இப்படியே பேசுறேன், தொலைச்சிருவேன். என்னது தப்பா சாப்பிட்ட மாவனை தொலைச்சே போடுவேன்றான். நீ யாரா இருந்தா எனக்கு என்ன அப்படின்றான். சரி சாமிட்டான். பைசா வேண்டாம், ஒண்ணு வேண்டாம்னு வந்துட்டேன். ஒன்னுக்கு பைசா வேண்டாம், ஒரு அளவு வேண்டாம், நல்லா என்ன சரிஞ்சு விட்டு நான் வந்துட்டேன். அப்ப 2 நாள் இருந்தேன், பணம்லாம் வாங்காம வந்துட்டேன். நான் வந்து ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு வந்தேன் தவிர உங்களுக்கு பணம் வாங்குறதுக்கு வரல. நான் பண்ற வைத்தியம் கண்ட்ரோல் ஆகுதான்னு பாக்கிறதுக்கு தான் வந்துட்டேன். நான் கண்டுபிடிச்ச, என்னுடைய வெங்கடேசன் கண்டுபிடிச்ச, சித்தர்கள் கண்டுபிடிச்ச, இயற்கை கண்டுபிடிச்ச அந்த வைத்தியம் வந்து சக்சஸ் பண்றதான்னு பாக்கிறதுக்கு வந்ததை தவிர வேற எதுக்கு நான் அந்த பணம் கொடுக்கறேன். வேண்டாம், ஒரு பைசா வேண்டாம். நான் செக் பண்றதுக்கு தான் வந்தேனே தவிர நீ துடிச்சிட்டு இருந்த உங்கள்கிட்ட எவ்வளவு வேணா பணம் வாங்கலாம் அதெல்லாம் இல்லை. இது கரெக்டானு செக் பண்றதுக்காக நான் வந்தேன். அதே மாதிரி கார்ல கொண்டு இறக்கி விட்டாங்க, சென்டர்ல வந்து இறக்கி விட்டாங்க, கோபீரி வந்துட்டேன். அதுக்கப்புறம் காய்கறி உணவு வந்து கார உணவுன்னு சொல்றது இப்பதான் ஃபர்ஸ்ட் கேள்விப்படுறோம். அது இன்னொரு கேட்டேன். அந்த காய்கறி உணவு கார உணவுன்னு புரிஞ்சுக்கங்க. இன்னொன்னு தெரியுமா, இன்னொன்னு வந்து அது சளி குறைந்த உணவுன்னு அர்த்தம். இன்னொரு உணவு சளி குறைந்த உணவுன்னு அர்த்தம். என்னது சளி குறைந்த உணவு? இன்னொன்னு சொன்னா அது ஆசிட் லெஸ் ஃபுட். இன்னும் சொல்லுங்க ஆசிட் லெஸ் ஃபுட். ஆசிட் லெஸ் ஃபுட் ஆசிட் லெஸ் ஃபுட், கார உணவுகள், சளி குறைந்த உணவு. இந்த உணவை வச்சுதான் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. யாருக்கு? அர்னால்ட் ஃப்ரெண்டுக்கு 120 ஆண்டுக்கு முன்னாடி கிட்னி ஃபெயிலியர் வந்துருச்சு. டாக்டருக்கு கை விட்டானுங்க. என்னடா வம்பா போச்சு. அமெரிக்கா எல்லா டாக்டரும் பார்த்துட்டாரு. எல்லா டாக்டரும் வந்து தப்புன்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு காப்பாற்ற முடியாது, நீ போயிருவேன்ட்டாங்க. அப்புறம் அவர் தான் சொன்னார், என்னடா இவ்வளவு வைத்தியங்கிறீங்க, ஜெர்மன்ல மிகப்பெரிய அறிவாளிங்கிறீங்க, அமெரிக்கால அறிவாளிங்கிறீங்க, இங்கிலாந்துல அறிவாளிங்கிறீங்க, இந்த நோயை குணமாக்க முடியல, என்னடா அறிவுன்னு கேட்டார் அவர். ஓகே, டாக்டர் சண்டையை போட்டார். இவ்வளவு அறிவு இருந்து என்னடா என்னை காப்பாத்த, இவ்வளவு அறிவுன்னு சொல்ற ஏன்னா என்னை காப்பாத்த முடியும்னு கேட்கறேன். எல்லாரும் திங்கிறதா நானும் திங்கினா அப்படின்னாரு. எல்லாரும் திங்கிறத அப்புறம் தான் இவருதான் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு கடைசியில் இவர் ஒன்றும் இல்ல, காய்கறிக்கு போயிட்டு உடனே ஜூஸ், காய்கறி வேவிச்சு காய்கறி சாப்பிட ஆரம்பிச்சாரு. சார் ஒரு அதிசயம் எப்படின்னா, நானும் உங்க நம்ம இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை காய்கறி வைத்தியம்னு போனேன். இந்த 12 வகை நாட்டு காய்கறி அப்படின்னு சொல்லி, அதுல வந்து இந்த கத்திரிக்காய், எலுமிச்சம்பழம், வெண்டிக்காய், சீனிவரக்காய் எல்லாம் வரும். அதுல ஜூஸ் போட சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் பச்சையாவே வந்து கோவக்காய் இதெல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க. எல்லாம் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ ஒரு தடவை லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கோதுமை மாவை கொஞ்சம் உருண்டையா கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடுங்கன்னாரு. அதுல போன பிறகு என்னன்னா, வாழைக்காய சிலைஸ் பண்ணி தேங்காயை துருவி, அந்த தேங்காய் பூவு, வாழைக்காய், கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு தின்னுங்க. 2 காய், ஒரு காய் காய் சாப்பிட்ட பிறகு அதுக்கு அடுத்து அந்த மோசன் போனது நின்று போச்சு சார். ஒரு வாழைக்காயில சரி 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 ஒரே நம்மளுக்கு எவ்வளவு பேதிக்கு போனாலும் ஒரு வாழைக்காய் பச்சையா சாப்பிட்டோம்னா பேதி நின்றுது. அனுபவத்துல சொல்றேன். பேதிக்கு போ. சரி, அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காலையில் இந்த மாதிரி பசி நம்ம ஆளுகளுக்கெல்லாம் நான் சொல்றேன், பசியை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க இப்ப வந்து காய்கறி வந்து சாப்பிடலாம்னு சொன்னதுனால இந்த
ஆரம்ப ஸ்டேஜ் உள்ள ஆளுகளுக்கு சுருக்கமா சொல்றது என்னன்னா, காலையில எந்திரிச்சு ஒரு வாழைக்காய், நாட்டு வாழைக்காயை சீவி கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி கொஞ்சம் தேங்காய் பொரியல், நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட்டாங்க, சாயங்காலம் வரைக்கும் பசிக்காது. ஆமா ஒரு வாழைக்காய் போதும், ஒரு வாழைக்காய் போதுங்க. ஆமா, உண்மை உண்மை பசி உண்மை எடுக்காது. ஆமா, உண்மை 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 உண்மைதான் உண்மைதான் உண்மை. சோறே சாப்பிட வேண்டியது இல்ல. ஆமா, ஒரு வாழைக்காய் போதும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஒரே ஒரு எல்லாரும் சாப்பிட்டீங்கன்னா பயங்கரமான உணவு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சரி, அனுபவத்துல சொல்றேன். அதுக்கு பேரு அதெல்லாம் ஒண்ணும் பண்ண, நான் வேணா சொல்றேன். நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு மொந்தங்காய் இருக்குல்ல, கடையில் இருக்கிற மொந்தங்காய், மொந்தங்காய மொந்த வாழை 2 வாழை எடுத்துக்கங்க. எடுத்து அப்படியே ஆவியில வேக வச்சிருங்க. ஆவியில வச்சு தோலை கழட்டிடுங்க. என்னது, தோலை கழட்டி வெங்காயம் போட்டு தாளிச்சு, இந்த வாழைக்காய் உள்ள வெள்ளையா இருக்கும், பொடி பொடியா நறுக்கிடுங்க. வெங்காயத்தை போட்டு கடுகுல போட்டு தாளிச்சிருங்க. சாப்பிட்டு பாருங்க, அருமையா இருக்கு. வெளிக்கு நல்லா போயிடும். அப்புறம் பசிக்கும் எடுக்காது. காலையில மூணா பிரிச்சுக்கிங்க. மூணா பிரிச்சு கொஞ்சமே சாப்பிட்டவங்க வெடிக்கு போயிடும், பசி எடுக்காது. ஒண்ணும் பண்ண எல்லா நோயும் ஜீரோ நோய்க்கு போயிட்டு இருக்கு. எல்லா நோயும் ஜீரோ நோய்க்கு போயிட்டு இருக்கு. ஆனா இடையில அதாவது அவங்க சொல்றது அந்த துவர்ப்பு சக்தி, வாழைக்காயில் இருக்கிற ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கே இதே சாப்பிட சொல்றேன். கரெக்ட். இதுக்கு பேரு வாழைக்காய் பொடி மாசுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல வாழைக்காய் பொடி மாசு. பச்சை வாழைக்காயில இவ்வளவு சக்தி இருக்காது. சில பேர் சொன்னாங்க அந்த பல்லெல்லாம் காரம் பிடிச்சிரும், ஒண்ணு செய்ய. பச்சையா தின்னா எதுவுமே இல்லை, வாய்வு இல்லை, ஒண்ணுமே இல்லை. வேக வச்சு இது பண்ணாதான் வாய்வுன்னு சொல்றாங்க. சரி, ரைட்டுங்க, முடிச்சுக்கலாம். அதனால இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல 29ஆம் பாடத்துல என்ன இல்லை, 29ஆம் பாடத்தை யாராவது படிச்சீங்கன்னா கடைசியில அந்த வரி பிடிச்சிருப்பாரு. 29ஆம் பாடத்தை எல்லாரும் படிக்க சொல்லியிருக்கேன். 29ஆம் பாடத்துல கடைசி வரியில என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, விவேகானந்தரை பத்தி ஆமா, 29ஆம் பாடத்துல மனித சமுதாய பெருகி விண்வெளிக்கு வாழ்வதற்கு இந்நேரங்களை வடிவமைத்து வருகிறான். அந்த கருவியை நான் வடிவமைச்சு வரேன். இப்ப வெங்கடேசன் என்ன சொன்னாரோ அதை நான் டெவலப் பண்ணியிருக்கேன். அது ஒரு என்னுடைய முக்கியமான கண்டுபிடிப்பு. அந்த டெவலப் பண்ணியிருக்கேன். அவர் சொல்லக்கூடிய ஈர்ப்பு விசையை வைத்துக்கொண்டு அவர் சொன்ன அப்படியே அந்த கான்செப்ட் வச்சுட்டு ஆன்டி ஃபிரிக்ஷன், உராய்வு இல்லாத சக்கரமும், அப்புறம் தண்ணீரை ஹைட்ரஜன், நைட்ராக்சைடு, எலக்ட்ரிசிட்டி 3 கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சிருக்கேன். டெவலப் பண்ணிட்டேன். வெங்கடேசன் 2 கண்டுபிடிச்சாரு, இப்ப நான் 5 கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த 5 கண்டுபிடிப்பு நான் எங்க ஐஐடிக்கு அனுப்பிச்சிருக்கேன். இந்த கடிதத்தோட அதையும் அனுப்பிச்சிருக்கேன். இந்த கடிதத்தோட அதே அனுப்பிச்சுக்கிறீங்க. நாளைக்கு என்னை கூப்பிட்டானா எல்லாமே பேசிடுவேன். நாளைக்கு என்னை கூப்பிட்டானா எப்படியும் 6 மாசத்துல கூப்பிட வச்சிடலாம். என்னங்க ஐயா, எப்படி 6 மாசத்துல கூப்பிட வச்சிடலாம். சரியா? ஆகையினால அதுக்கு மேல ஒரு வரி படிங்க, அதுக்கு மேல இன்னொரு வரி அது படிங்க. விவேகானந்தர் படிங்க. விவேகானந்தர், பவகாரி பாபா, அலகாபாத் பாபா, காற்று ஆகாரமாக கொள்பவர். இந்த வகையில் வாழ்ந்ததாக சுவாமி விவேகானந்தர் எழுதினார். இதை நோக்கித்தான் நம்ம போறோம். சரியா? நன்றி, வணக்கம். சரி, நன்றி ஐயா. நான் மட்டும் குடிக்காம இருக்கிறேன், பரவாயில்லைங்களா? அது ஒண்ணு இல்ல, எடுத்துக்கிறேன். எலுமிச்சம்பழம் போடல, வெள்ளமே எடுத்துக்கிறேன். வெறும் தண்ணியிலே போடுறீங்களா? ஆமா, தண்ணியிலே இருக்கிறேன். இப்ப எதனா எடுத்துக்கணுமான்னு கேக்குறேன். ஒண்ணும் தேவையில்லை. மயக்கம் கிறுகிறுப்பு இல்லைன்னா ஒண்ணும் பண்ணாதீங்க. மயக்கம் கிறுகிறுப்பு இல்லைன்னு பண்ணாதீங்க. வாந்தி வர மாதிரி இருந்தா ஏதாவது சாப்பிடுங்க. வாந்தி வர மாதிரி இருந்தா நல்ல கீரையோ காயோ வச்சு வணக்கி கொஞ்சம் சோறு வச்சு சாப்பிடுங்க. சோறு வச்சு கொஞ்சோண்டு சோறு, ஒரு கட்டி சோறு, அப்புறம் கீரை வச்சு வணக்கி 2 போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. புரியுதா? ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். சரியா? எலுமிச்சம்பழம் எடுத்துக்கல, வெள்ளமும் எடுத்துக்கல, எதுவுமே எடுத்துக்கல, வெறும் தண்ணீர் தான் காலையில. அருமை. அப்ப எடை நல்லா குறைஞ்சிருக்கு. கால் நேரம் மாறி இருக்கணும், கால் சுருங்கி இருக்கணும். எடை குறைஞ்சிட்டு வரணும். வாட்டர்ல போட்டா எடை குறையணும், சர்ன்னு குறையணும். குறைஞ்சுதான் வரும். அதை கவனிச்சு அந்த குறையிறப்போ ஏகமா காலும் குறையும். ஏகமா காலும் குறையும். கீழே பாதத்தான வர்ற வழி, அந்த பாதத்தான மட்டும் ஹீட்டா ஆகிட்டே இருக்கு. ஆகட்டும். அது மறுபடியும் அது கட்டமைக்குது. அதெல்லாம் சொரணை வருது. சொரணை.
அதெல்லாம் மாறி 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 கடைசியில் இயல்பா வரணும். ஹீட் ஆகி குளிர்ச்சி ஆகி ஹீட், அப்ப ரத்த ஓட்டம் ஒழுங்கா போகுது. ரத்த ஓட்டம் மத்தியானம் குளிர் இருந்துச்சு, சாயங்காலம் ஹீட் ஆகுது. ஒரு ஒரு முறை சேஞ்ச் ஆயினே வருது. பரவாயில்ல. அப்போ என்னன்னா ரத்த ஓட்டம் இது வரைக்கும் அதாவது இதுக்கு வந்து கீழே வந்து ரத்தம் வந்துச்சுன்னு மேல போறதுல இப்ப ரத்த ஓட்டம் அதிகமாகுது. அதுல காட்டுது, இந்த சூடெல்லாம் உணர்றீங்க. இது வரைக்கும் உணர்ச்சி, அதாவது எப்ப முழங்காலு கீழே வந்துட்டு உணர்ச்சி இருக்காது, என்னென்னமோ ஆயிரும். இப்போ உணர்ச்சி வர ஆரம்பிச்சிருக்குது. ரெண்டாவது வந்து முழங்காலு கீழே சொறி சிறங்குல பின்னாடி வரும், சொறி சிறங்கு வாய்ப்புன்னு எல்லாம் வரும். அது வந்து வேகமா வெளியேற்றும். 3 நாள் அந்த பிரச்சனை பண்ணும். காலில் சொறி, கை கால சொறி, எல்லா நோயெல்லாம் வந்து 3 நாள் படாதபாடு பட்டு அந்த விஷத்தை வேகமா வெளியேற்றும். வேகமா வெளியேற்ற குணமாகும். சரியா? நன்றி. நன்றி.